கும்பகோணத்தில் மகாமக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்குள்ள எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், தீர்த்தவாரி வைபவம் குறித்து விரிவான தகவல்களை சொல்லுங்க. உலக பிரசித்தி பெற்ற மகாமக திருவிழா தற்பொழுது துவங்கி தீர்த்தவாரி உற்சவம் வெகு விமரிசையாக நடந்தேறியிருக்கிறது. இதற்காக ஆதிகும்பேஸ்வரர் உள்ளிட்ட 12 வைணவ திருத்தலங்களிலிருந்து சுவாமியும் அம்பாளும் புறப்பாடு கண்டருளி இந்த தீர்த்த குளத்துக்கரையில் இருந்தருளி தீர்த்தவாரி கண்டருளினர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த ஆதிகும்பேஸ்வரர் கோவிலின் அந்த அஸ்திர தேவர், அந்த சிவனின் ரூபமாக கருதப்படும் அஸ்திர தேவர் குளத்தில் அபிஷேக ஆராதனை செய்யப்பட்ட பிறகு அவர் புனித நீராடிவிட்டு அதன் பிறகு புனித நீர் இங்கு ஊற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஆதீன கர்த்தாக்கள், மடாதிபதிகள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருப்பனந்தாள் காசி மடம், குருமகா சன்னிதானம் மற்றும் திருவாடுதுறை ஆதீனம் மற்றும் தருமபுரம் ஆதீனம் உள்ளிட்ட பல்வேறு மகா சன்னிதானங்கள் இந்த நிகழ்வை இங்கிருந்து நடத்தியிருக்கின்றனர். இந்த திருவிழாவை பொறுத்தவரை இந்த நேரத்தில் இதே நேரத்தில் வைணவ தலங்கள் எனப்படும் சக்கரபாணி, சாரங்கபாணி, ராமசாமி கோயில் உள்ளிட்ட 5 வைணவ திருத்தலங்களிலிருந்து காவேரி படித்துறையில் சுவாமிகள் எழுந்தருளி அங்கு தீர்த்தவாரி கொடுத்தனர். அங்கு பெருமாளின் ரூபமாக கருதப்படும் செல்வர் எனப்படும் விக்கிரம் அங்கு பூஜிக்கப்பட்டு அங்கு தீர்த்தவாரி காணப்பட்டது. இந்த விழாவையொட்டி பல லட்சம் பக்தர்கள் இங்கு திரண்டு இருக்கின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த தீர்த்தவாரி நேரத்தில் ஒரு மணி நேரம் பக்தர்கள் குளத்தில் நிறுத்தப்பட்டனர். ஒரு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் குளத்தில் தீர்த்தவாரி கண்டது காண கண்கொள்ளாத காட்சியாக இருந்தது. விஜயகோபால், பக்தர்களின் வசதிக்காக அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து விரிவா சொல்லுங்க. மகாமக திருவிழாவின் மிக முக்கியமான பிரச்சனை என்பது நெரிசல் என்பதுதான். போக்குவரத்து நெரிசலாக இருக்கட்டும், மக்களின் நெரிசலாகட்டும், இந்த நெரிசல் என்பது ஏற்படக்கூடாது என்பதில் காவல்துறையினர் தீவிரமாக இருக்கின்றனர். அதன் காரணமாக தற்பொழுது 26 தடுப்பு கேட்டுகள் அமைக்கப்பட்டு ஒரு கேட்டுக்கு 1000 to 1500 பக்தர்கள் என அடைக்கப்பட்டு இவர்கள் வரிசைப்பட்டு அனுப்பப்படுவதால் இந்த தீர்த்தவாரி நேரத்தில் ஒரே நேரத்தில் பக்தர்கள் இங்கே உள்ளே வர வேண்டும் என்பதில் மிக மும்முரமாக இருப்பார்கள் என்பதால் இவர்கள் தடுக்கப்பட்டு விட்டனர். இதன் காரணமாக ரயில் நிலையம், பஸ் நிலையம் ஆகிய எல்லா இடத்திலிருந்து வந்த பக்தர்கள் ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கு, கும்பகோணத்தின் நகரத்தின் 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு தடுக்கப்பட்டு அனைவரும் பகுதியாகவே இந்த குளத்திற்குள் இறங்க அனுமதிக்கப்பட்டனர். குறிப்பாக தீர்த்தவாரி நேரத்தில் பக்தர்கள் யாரும் இறங்க அனுமதிக்கப்படவில்லை. ஏற்கனவே இருந்தவர்கள் மட்டும் அப்படியே நின்று கொண்டிருந்தனர். இதன் காரணமாக அந்த நேரத்தில் எவ்வித நெரிசலும் ஏற்படவில்லை. தற்பொழுது இந்த குளம் முழுவதுமே போலீஸ் மற்றும் தீயணைப்புத்துறை, கமாண்டோ போர்ஸ் உள்ளிட்ட போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. சுமார் ஒரு 1500க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் கமாண்டோ போர்ஸ், தீயணைப்புத்துறை தற்போது உள்ளே குளத்துக்குள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். இவர்கள் அனைவரும் பக்தர்களின் தேங்காமல் உடனடியாக கிழக்கரையில் இறங்கும் பக்தர்கள் மேற்கு கரையில் ஏறுவதற்கான அனைத்து வேலைகளும் வெகு வேகமாக செய்து வருகின்றனர். இதன் காரணமாக தற்பொழுது நெரிசல் என்பது ஏற்படாத வண்ணம் தற்பொழுது அனைவரும் வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த ஏற்பாடுகள் சிறப்பாக இருந்தாலும் கூட பக்தர்களின் குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது என்றால், பக்தர்களின் வசதிக்காக ஒரு 7 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டன. அங்கிருந்து வரும் பக்தர்கள், வயோதிகர்கள், முதியவர்களுக்காக மினி பேருந்து ஏற்படுத்தப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த மாதிரி பேருந்துகள் எதுவும் இயக்கப்படவில்லை என்பது பக்தர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. மேலும் இந்த 28 தடுப்பு கட்டைகள் மூலம் அடைக்கப்பட்ட பக்தர்களுக்கு உரிய குடிநீரோ அல்லது சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு பிஸ்கட், பால் போன்ற எவ்வித வசதியும் செய்து தராமல் அடைக்கப்பட்டதால் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகினர். ஆனாலும் கூட குளக்கரைக்கு வந்த பக்தர்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கிட்டிருக்கும் என்பது உறுதியான நம்பிக்கை. ஏனென்று கேட்டால், இந்த குளத்தில் இறங்கும் பக்தர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் இயல்பாக செல்வது வகையில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கின்றனர். ஆனாலும் குளத்தை பொறுத்தவரை பக்தர்கள் சொல்லும் ஒரு குற்றச்சாட்டு, மொத்தம் இங்கு 20 கிணறுகள், தீர்த்த கிணறுகள் இருக்கின்றன. இந்த தீர்த்த கிணறுகள் அனைத்திலும் நீராடுவதால் தான் முழுமையான புண்ணியம் கிட்டும் என்பது ஒரு ஐதீகம். அதன் அடிப்படையில் எங்கிருந்தோ கடைகோடியிலிருந்து வந்த பக்தர்கள் ஒவ்வொரு கிணறாக சென்று இந்த தீர்த்த நீராட வேண்டும் என்பதில் குறிக்கோளாக இருந்தனர். ஆனால் நேற்று முன்தினம் வரை மட்டும்தான் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். நேற்று தினம் முழுக்க அந்த வாயு தீர்த்தம் என்பது அடைக்கப்பட்டுவிட்டது. அங்குதான் தீர்த்தவாரி காண்பது என்பது அடைக்கப்பட்டது. இப்பொழுது இந்த பக்தர்கள் அனைவரும் ஒரே 6 வரிசையாக அனுப்பப்பட்டதால் அவர்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகினர். அதை மாற்றி அனைவரும் நீராட அனுமதிக்க வேண்டும் என்பதே பக்தர்களின் வேண்டுகோளாக இருக்கிறது.